ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை பற்றி வந்து நம்மளோட உலக நாயகனான கமலஹாசன் வந்து பேசியிருக்காரு அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து 2 பேர் ஃபேன்ஸ் மத்தியிலும் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து அதாவது நவம்பர் 14 தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டே. ஏன்னா நம்மள அனைவரும் எதிர்பார்த்தத கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு செம்ம பெரிய ஒரு நியூஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக ரசிகர்கள் செம்ம அவளாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ புக்கிங்ஸ்லாம் வந்து செம்ம ஸ்பீடாக வந்து புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே பல கோடி வசூல் செஞ்சு மாபெரும் சாதனை வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் படைச்சிக்கிட்டு இருக்கு. இடையில வந்து இப்போ வந்து நிறைய பிரபலங்கள் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்துக்கு வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் தான் கூறிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக கூட வந்து நம்மளோட சென்சார் போர்ட்லேருந்து வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்துக்கு விமர்சனம் வந்து வந்துச்சு. படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றது மனதார பாராட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி வந்து எந்த ஒரு படத்துக்கும் வந்து சென்சார் போர்டு மனதார பாராட்டினதே இல்லை அப்படின்ட்டும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட கமலஹாசன் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கங்குவா திரைப்படத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது கங்குவா திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சூர்யாவோட கரியரில் பிக்கஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மொத்த டீமுக்கும் வந்து ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் வந்து படத்துக்கு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்து மூலமாக தெரியுது. ஸோ ட்விட்டரில் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து செம்ம ஹைப்பாக வந்து அவங்களோட ஃபேன்ஸ் வந்து படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கமலஹாசனும் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.